ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 29/1/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு லாஸ்ட்டாக அடித்த இந்த 23ஆம் தேதியிலேருந்து ரிசல்ட் பாருங்கள். பிசி நம்பர் மட்டும் சரிங்களா. பிசி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 44, 55, 25ன்னு சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 07, 82. ஸோ இதெல்லாம் நம்ம காமனாக 25க்கு ஒரு 07, 25 டோட்டல் பண்ணால் 7 சரிங்களா. 55யும் 82 டோட்டல் பண்ணால் நமக்கு 10. ஸோ 44 அப்படி நம்பரு டோட்டல் பண்ணால் 8 அப்படி நம்பரில் எனக்கு 53 அப்படி நம்பர் வரணும். நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணால் 7 அப்படி நம்பர் வரும்பொழுது அதுலேருந்து மேலே 3ஆவது நாளோட ஏசி நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 53 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி நம்பர் வரணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி சொல்லிப்போம். 421 டோட்டல் பண்ணால் 7 சரிங்களா. இதனோட ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 53. இந்த நம்பருக்கு நமக்கு வரணும் சரிங்களா. ஸோ அந்த நம்பரை பிசியில் 53 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இங்கே லாஸ்ட்டாக நமக்கு இப்போ டிஏ போர்டு பாருங்கள். பிசி 53க்கு சான்ஸ் இருக்குது. இப்போ டிஏ போர்டு மட்டும் பாருங்கள். 84, 85, 45, 48. இப்போது 8ல் நமக்கு பாதி 4, 4ல் பாதி 2. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு டிஏ போர்டு மட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே உள்ளது மட்டும் பாருங்கள். 45க்கு 45, 54 திருப்பி 45, 48க்கு 48. இந்த இடத்துல நமக்கு ஒரு 52. அப்போது நமக்கு நாளைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு 52, 53 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. 52, 53 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 52, 53 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 253 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. 53க்கு இன்னொரு சான்ஸ் எதனால சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஏபி 88 எடுத்து நமக்கு ஏபி 88, பிசி 35 எடுத்து நமக்கு இப்படி 35 அப்படின்னு கூட நமக்கு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த நம்பரை டோட்டல் பண்ணால் 8 அப்படி நம்பர் 5, 3, 8 அப்படி நம்பர் வருது சரிங்களா. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வச்சு கொடுத்துருக்கோம். வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நம்பர் தான் 507க்கு நமக்கு ஒரு 507, ஒரு மாதம் கேப் விட்டு 882க்கு 882, ஒரு மாதம் கேப் விட்டால் இந்த நம்பர் தான் நமக்கு கீழே இறங்கணும். ஸோ இது மாதிரி பிசியில் சேம் நம்பர் இந்த மாதிரி அடித்தாங்க அப்படின்னா அடுத்த நாளில் இறங்கும். இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அடித்து. ஸோ இந்த நம்ம கெஸிங்கில் வரதுனால 904 சிங்கிள் நம்பர், ஒரு நம்பரு சப்போர்ட்கான நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன 253ங்கிறது தான் ஸ்ட்ராங்கான நம்பர் சரிங்களா. 904 சப்போர்ட்கான நம்பர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 255 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 255க்கு நமக்கு 825 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 486க்கு ஒரு 628 ஏசி நம்பர் எடுத்திருக்காங்க. இங்கே நமக்கு 887க்கு 88 அப்படி நம்பர் எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எடுத்தப்போ நமக்கு இங்கே ஏசி நம்பர் 25 எடுத்தப்போ நமக்கு 25ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே 486க்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி 86ன்னு சொல்லி எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ கரெக்டாக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி நம்பர் எடுத்திருப்பாங்க சரிங்களா. கரெக்டாக நமக்கு இங்கே ஏசி சரிங்களா. இங்கே ஏசி, இங்கே பிசி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏபி எடுத்தது கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்தப்போ அதுக்கு அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 164 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதுக்கு நேராக கிராஸு ஒரு நாள் மட்டும் கேப் விட்டு பார்த்திங்கன்னா 617 டேரெக்டாக நமக்கு 167 சரிங்களா. ஒரு நம்பர் ஏபி மட்டும் பார்த்து கரெக்டாக அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு நாள் கேப் விட்டு கரெக்டாக 137 நமக்கு 137 டேரெக்டு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 206ன்னு இருக்குது. 206 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா நமக்கு சி போர்டை வச்சு தான் வந்து எடுத்து ட்ரை பண்ண போகிறோம். 260 அல்லது 620 இந்த நம்பர்ஸையும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு கரெக்டாக வந்ததுக்கு ஏசிக்கு ஏசி எடுத்திருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அடுத்து பிசி, அடுத்து ஏபி கரெக்டாக எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த கிராஸ் நமக்கு எப்படி 617க்கு 617
161 மாற்றிருக்காங்க. 137க்கு டேரெக்டாக 137. ஸோ இதே நம்பர் நமக்கு சி போர்டு 7ஆவே இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக இருந்திருக்கும். நமக்கு 206ன்னு சொல்லியிருக்கு. இது சப்போர்ட் கார் நம்பர் தான். சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா 127 நமக்கு இங்கே 167 இங்கே 137 அடிச்சிருக்காங்களா, ஒரு 17 இருக்குது, ஒரு 37 இருக்குது. ஸோ இன்னும் சப்போர்ட்டுக்கு தான் 127 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த இடத்துல நமக்கு 61, இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 61 அப்படி நம்பர் இருக்கும். அதே மாதிரி இதே எடுத்துகிட்டு பாருங்கள். 37 இருக்குங்களா, 137 கீழே அடுத்த நவம்பர் மாதம் 370ங்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல 37 இருக்கும், அந்த நம்பர் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 122 அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? 122 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 122க்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 127 அப்படி நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா 253 அந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கான நம்பரு. மற்றது எல்லாமே சப்போர்ட் கார் நம்பர் தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.